பட்டாசு தொழிற்சாலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அப்படியே க்ளீனாக தொடச்சி வச்ச மாதிரி மியூசியம் மாதிரி இருக்குங்க அது. சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சில தினங்களுக்கு முன் பட்டாசு தொழிற்சாலையை ஆய்வு செய்வது போலும் பட்டாசு தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளிகளிடம் குறைகளை கேட்பது போல முதல்வர் ஸ்டாலின் போட்டோ ஷூட் செய்து வெளியிட்ட புகைப்படமானது பல்வேறு விமர்சனங்களை பெற்றிருந்தது. இந்நிலையில் திமுக ஆதரவு பத்திரிகையாளர் மணி அவர்களே, தற்போது முதல்வர் ஸ்டாலினின் இந்த நாடகத்தை அம்பலப்படுத்திய நிகழ்வானது அரங்கேறியுள்ளது. குறிப்பாக பட்டாசு தொழிற்சாலை என்ன மியூசியம் மாதிரி கிளீனாவா இருக்கும்? மக்களை முட்டாளாக நினைத்து முதல்வர் ஸ்டாலின் இதுபோன்ற நாடகத்தை நடத்தினால் இறுதியில் முதல்வர் ஸ்டாலின் தான் முட்டாளாக வேண்டும் என பத்திரிகையாளர் மணி எச்சரித்து பேசியிருந்தார். மேலும் இது குறித்து தனியார் ஊடகம் ஒன்றில் பேசிய சவுக்கு சங்கர், ஒரு ரூமில் போட்டோ ஷூட் செய்துவிட்டு பட்டாசு ஆலையை ஆய்வு செய்ததாக முதல்வர் ஸ்டாலினே கூறினால் மக்கள் கேலிக்கூத்தாக பார்ப்பார்கள் என்ற அடிப்படை அறிவு கூட ஸ்டாலினுக்கு இல்லை என்றும், துண்டுச்சீட்டு இல்லாமல் 5 நிமிடம் கூட சொந்தமாக பேச தெரியாத முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கரப்பாம்பூச்சி என உருவக்கேலி செய்ய என்ன அருகதை இருக்கிறது என்றும், மேலும் ஒரு பழமொழியை கூட துண்டுச்சீட்டை பார்த்து முறையாக படிக்க தெரியாத தற்குறிதான் முதல்வர் ஸ்டாலின் என சவுக்கு சங்கர் காட்டமாக விமர்சித்து பேசியிருந்தார். மேலும் பிஜேபி எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய மகன் உதயநிதியை துணை முதல்வராக்குவது, ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மீண்டும் அமைச்சர் பதவி கொடுப்பது என தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக பத்திரிகையாளர் மணி கடுமையாக விமர்சித்து வருவதும் கவனிக்கத்தக்கது.